ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம். துலாம் ராசிக்கு குரு பயிற்சி நடந்துருச்சு. ராசிக்கு 8ஆம் இடத்துல நடந்திருக்கு. குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மேசத்திலிருந்து 8ஆம் இடமான ரிஷபத்துக்கு போயிருக்கிறாரு. இதுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், குரு பயிற்சி பலனுக்கு போட்டிருக்கிறேன். அதாவது குரு மறைகிறது ஒரு வகைக்கு நல்லதான். ஏன்னா குரு பகவான் துலாம் ராசிக்கு 3, 6 கூடையவன். தைரிய வீரிய காரிய சனாதிபதி, ரணருண ரோக சனாதிபதி. ஸோ 6 கூடையவன் 8ஆம் இடத்துல மறைகிறது ஒரு வகைக்கு நல்லதான். கடன், வம்பு, தும்பு எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஓரளவு நல்லா இருப்பீங்க. இருந்த போதிலும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகத்தையும் குறிக்கும். தாய்மாமன் உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட்டு. இப்போ அந்த வீடியோவில் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்கே அதில் அனுப்புகிறேன். நான் கீழே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஊதிச்சூடத்தில் துலாம் ராசிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுறேன், பாருங்கள் நேர்களே. ஜோதிடங்கிறது புதுசாக ஒன்றும் கிடையாது. அறிவியல் கணிதம் தான், சரியா? ரெண்டையும் கலந்து சொல்லணும். ஜோதிடருடைய திறமையை பொறுத்தது. ஓகே. இப்போ இந்த வீடியோ பதிவில் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு கெட்டு போயிருந்தார்னா அதுக்கு உண்டான பரிகாரமும் தோஷ நிவர்த்தியை பற்றி பேச போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. இது வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம், சரியா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்கக்கூடாது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் மனிதன் வாழ்கிறதுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. ஏன்னா குரு இயற்கையிலே பொன்னானன். அவர் நல்ல முக்கியமான கிரகம். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசை ஆரம்பத்தில் போயிடும். அதாவது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையெல்லாம் பிறப்பாங்க. சுவாதி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே போயிடும், சரியா? இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 35 வயசுக்குள்ளேயே குரு திசை முடிஞ்சு போயிடும், சரியா? ஏன்னா அவங்களுக்கு ராகு திசை 18 வருடம், அதுக்கடுத்து ஒரு 16 வருஷம், 34. செவ்வாய் திசையில் ஒரு 3-4 வருஷம் இருந்துச்சுன்னா குட்டி கழித்து பார்த்தோம்னா 40 வயசுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும், சரியா? 40 வயசில் முடிஞ்சு போயிடும். சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். விசாக நட்சத்திரத்துக்கு ஆரம்ப கட்டத்திலே முடிஞ்சு போயிடும், சரியா? பால்ய பருவத்திலே முடிஞ்சு போயிடும். ஓகே, வாட்டர் மேபி குரு திசையை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆரம்ப கட்டத்திலே கடந்து வந்திருப்பீங்க. ஒன்று படிக்கிற காலத்திலையோ இல்லைனா திருமண அமைப்பான காலத்திலே கடந்து வந்திருப்பீங்க. சரி நேர்களே, அந்த குரு பகவான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கக்கூடாது. நீங்கள் துலாம் ராசியில் பொதுவாக மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு நல்ல நிலைமையை கொடுப்பாரு. பொதுவாக வாழ்நாள் முழுக்க தன்னோட காரகத்துவத்தை நல்ல நிலைமையை கொடுப்பாரு. காரகத்துவம்னா என்ன? தனகாரகன், புத்திரகாரகன். பொருளாதாரத்தை கொடுப்பாரு, கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. அதுபோக புத்திர பாயகத்தை கொடுப்பாரு, பிள்ளைகளால் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பாரு. அதுக்கெல்லாம் குரு தான் காரணம், சரியா? ஒருத்தங்களுக்கு புத்திர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குன்னா அவங்க ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்காருன்னு அர்த்தம். அதுபோக குரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக மறையக்கூடாது. லக்கண ரீதியாக 6, 8 மறையக்கூடாது. 12ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல. பர்டிகுலராக 6, 8 மறையக்கூடாது. அதுபோக குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும். கெட்டு போகாமல் இருக்காருன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னோம்னா, குரு சனி கூட சேரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. அதுபோக கேது கூடயும் அந்தளவு ஒரு சவாசம் வச்சக்கூடாது. ஏன்னா கேதுவும் ஒரு சர்ப்ப கிரகம் தான். அதை சில பேர் கேல யோகம்பாங்க. கேல யோகங்கிறது ஒரு கோடீஸ்வர யோகம். அது குரு கேதுவை பார்க்கறதுனால அமைப்பு. குரு தன்னோட விசேஷ பார்வை 5, 9 கேதுவை பார்த்தாருன்னா அந்த யோகம் வரும். பட் குரு கேது இணைவு அந்த அளவுக்கு நல்லதாக இருக்காது. ஏன்னா எல்லா லக்கணங்களுக்குமே அது நல்லபடி அமையாது. அந்த இடத்த பொறுத்து இருக்குது. நல்ல இடத்துல அந்த லக்கண கோணத்தில் இருந்தாங்கன்னா அந்த யோகத்தை கொடுப்பாரு. மற்ற இடத்துல அமைஞ்சு உட்காந்துட்டாருன்னா அந்த யோகமுக்கு அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக இருக்காது. யோகம் கெட்டு போயிடும். சரி நேர்களே, அதனால் குரு கேது கூட சேர்றதும் சிறப்பாக பார்க்கப்படலை. இப்படி பாவகரங்க கூட சேர்ந்தாருன்னா குரு கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம், தோஷம்னு அர்த்தம். சரி, அப்படி குரு தோஷப்பட்டவங்க எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. நீங்கள் வாழ்நாள் முழுக்க யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோவில் உள்ள பதிவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் துலாம் ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்ததாலும் சரி இந்த கோயிலுக்கு போகலாம். இப்போ ஒரு சிறப்பு. ஏன்னா இப்போ குரு 8ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. 8ஆம் இடம் நல்ல அமைப்பு இல்லை. 8ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் தான். 8ஆம் இடத்துக்கு போய் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதில் 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், வெளிநாட்டை குறிக்கும். அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும், தூரதேச பயணம் இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஓரளவு காசு பழக்கம் இருக்கும், சரியா? அதை கொடுப்பார். அவர் மறைஞ்சிருந்தால் பார்க்குறாரு. இருந்தாலும் 2ஆம் இடம் விருச்சிகத்தை பார்க்குறது ஒரு வகை நல்லது தான். விருச்சிகம் அவர் பிடித்த வீடு தான். அதுபோல் செவ்வாய் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பண வரத்து இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் மகரத்தை பார்க்குறாரு. மகரம் அவருடைய நீச வீடு தான். சனி பகவானுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக இருக்கும். சனி பகவான் அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு.
மார்ச் 2025க்கு மேலே. ஸோ அதுக்கடுத்து சிறப்பாக இருக்கும். சரியா? இப்படி ஒரு கலப்பு பலன்களை தான் குரு பகவான் கொடுப்பார் உங்களுக்கு. 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் உடனே கெடுதல்னு சொல்ல முடியாது. கெடுதலும் சில நன்மைகள் இருக்குது. சரியா? மறைந்த குரு நிறைந்த பலன்களை தருவார். போன வீடியோக்கு இப்படி தான் தலைப்பு போட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன். துலாம் ராசிக்கு கூடுதலாக நிறைய பேசியிருக்கிறேன், நிறைய தகவலை சொல்லியிருக்கிறேன். அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியும். போதிஜோடத்தில் நான் அப்பப்போ வீடியோ போடுறேன். குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு வீடியோனாச்சும் துலாம் ராசிக்கு போட்டுருவேன், அடுத்தடுத்து போடுறேன். இப்போ வந்து இந்த குருவுடைய பரிகார தோசை நிவர்த்திக்கு போடுறேன். எந்தெந்த கோயிலுக்கு போகலாம், இப்படி கும்பிடலாம்னு சொல்கிறேன். வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். அதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுபோக எதுவும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். நான் உங்களுக்கு எப்போயுமே உற்ற தோழனாக, ஒரு துணைவனாக நாங்கள் வந்து இருப்போம். போதிஜோடத்தில் இருப்போம். நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் எப்போயும் அணுகலாம். அதுபோக அடுத்து வருகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு தசாபுத்தியை நான் போடுறேன். சரியா? உங்களுக்கு வந்து தசாபுத்தி வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு திசையிலிருந்து சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை நடக்கும். அதனால் அந்த ஆர்டர்லேயே போடுறேன் நான். பொதுவாக மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை நடக்கும். அதை மையப்படுத்தி அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்களை நான் போடுறேன், பாருங்கள். சரி, இப்போ வந்து இந்த கோயில் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம். தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட இடத்துல பிரிஞ்சு இருக்குது. நார்த்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது, சவுத்துலேயும் இருக்குது, மிடில்லையும் இருக்குது, ஈஸ்ட் அண்ட் சவுத்துலேயும் இருக்குது. சரியா? ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்லேயும் இருக்குது. சரி, அப்படி பார்க்கும்போது மொதல் கோயில் எங்கே சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் வருது. சென்னை பாடி வலிதாயநாதர் திருக்கோயில். சிவன் கோயில் தான். இங்கே சிவபெருமானே குருவாக இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் நேயர்களே. இந்த கோயில்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஆன்மீக தகவல் தான். ஏன்னா ஜோதிடமும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஜோதிடம் வந்து ஆன்மீகத்தை சார்ந்தது தான். ஆன்மீகத்துக்கு அடுத்த லெவலில் தான் வந்து ஜோதிடம். ஆன்மீகம் தான் மனிதனுக்கு வந்து முதல் முதல் வந்து மெய்ஞானத்தை கொடுப்பது ஆன்மீகம் தான், இறை வழிபாடு தான். அதுக்கடுத்து நவக்கிரகங்கள். தெய்வத்தால் ஆகாத சில தெய்வத்துக்கு வந்து அடிபணிஞ்சு செய்கிற அமைப்பு தான் கிரகங்கள். தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவை தான் கிரகங்கள். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து குரு பகவான் வழிபாடு, தட்சாமூர்த்தி வழிபாடு 2 இருக்குது. சில பேர் கோயிலில் தட்சாமூர்த்தியை கும்பிடுவாங்க, சில பேர் குரு பகவானை கும்பிடுவாங்க. குரு பகவான் வந்து ஒரு கிரகம், வியாழன்கிற ஒரு கிரகம். சரியா? அவருக்கு வந்து அதிதேவதை வந்து பிரம்மன். பிரத்யோக கடவுள் வந்து பிரம்மா. சரியா? அதனால் நிறைய பேர் வந்து பிரம்மாவையும் இந்திரனையும் கும்பிட்றது கிடையாது. ஏன்னா குரு பகவானுக்குன்னு வந்து பிரத்யோக கடவுள் வந்து பிரம்மா அண்ட் இந்திரன், இவங்க 2 பேத்துக்கும் வழிபாடு கிடையாது. நம்ம இந்து கலாச்சாரத்தில், இந்து கோயிலில் வந்து இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் வழிபாடு கிடையாது. அதனால் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தட்சாமூர்த்தியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தட்சாமூர்த்தி வந்து தேவகுரு அல்ல, அவர் வந்து ஒரு சிவன். குருவுக்கெல்லாம் குரு, மௌன குருவுக்கெல்லாம் பெரிய குரு அவர். சரியா? குருமூர்த்தி அவர். யார்? தட்சிணாமூர்த்தி வந்து குருமூர்த்தி. அவர் வந்து எல்லாத்துக்குமே குரு தான். சிவபெருமான் மௌன யோகத்தில் இருக்கிறவர், ஒரு தபசி, தென்முகமாக இருக்கிறவர், தெற்கு நோக்கி இருக்கிறாரு. கல்லால் மரத்தில் அடியில் உட்காந்துக்கிட்டு சனாதன முனிவர்களுக்கு அவர் வந்து வேத உபதேசம் கொடுத்துட்ருக்கிறாரு. அவரை வந்து குருவுக்கு ஏன் நிகராக சொல்லியிருக்காங்கன்னா, இவருக்கு வந்து தேவகுருன்னு பட்டம் இருக்கிறதுனால, ஸோ குரு ஸ்தானத்தில் இருக்கிற இன்னொரு கடவுள் யாரும் பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி தான். அதனால் குரு தோஷம் உள்ளவங்க, குரு பரிகாரக்கு உள்ளவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பலாம்னு ஒரு ஐதீகம் ஆகிப்போச்சு. அது நாளடைவில் மாறி அந்த வழிபாடு போய்கிட்டு இருக்குது. பட் தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு, அவர் சிவன். குருங்கிறது வந்து நவக்கிரகங்கள் இருக்கிறவர். பொதுவாக பார்த்தோம்னா குரு வடக்கு பக்கமாக தான் இருப்பார். நீங்கள் நவக்கிரகங்களை பார்த்தீங்கன்னா குரு வந்து வடக்கு பக்கமாக இருப்பார். வடக்கு பக்கமாக இருக்கிற ஒரே கிரகம் வந்து குரு பகவான் மட்டும்தான். ஆனால் தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கமாக இருப்பார், தென்னோக்கி இருப்பார், தென்முக கடவுள். ஸோ 2 பேர்த்தையும் கும்பிடலாம். சில இடத்துல வந்து குரு பகவானுக்கும் தனி சந்நிதி இருக்கும். சில இடத்துல வந்து அந்த மூல கிரகமே, கர்ப்ப கிரகமே குரு பகவானாக இருப்பார். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னை பாடியில் இருக்கிற திருவள்ளீஸ்வரரே வந்து குரு பகவானாக தான் இருக்கிறாரு. சில இடத்துல வந்து இறைவனே, மூலஸ்தானத்தில் உள்ள இறைவனே வந்து குருவாக காட்சியளிப்பார். அந்த இறைவனை கும்பிட்டுட்டு அங்குள்ள நவக்கிரகத்தில் உள்ள குருபவனை கும்பிட்டு வருது சால சிறந்தது. ஸோ இப்படி தான் நீங்கள் பலனை எடுத்துக்கணும். சில இடத்துல குருபவனுக்கு தனி சந்நிதி இருக்கும், அங்கே போய் குருபவனை கும்பிடலாம். இல்லைனா நவக்கிரகங்களில் குரு இருப்பார், வடக்கு முகமாக பக்கத்து இருப்பார், அவருக்கும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணலாம். ஓகே நேயர்களே. இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கும் கும்பிடலாம். தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் இருப்பார். நம்ம வந்து பிரகாரம் சுற்றி வரும்போது தெற்கு பக்கமாக இருப்பார். சரியா? சாமிக்கு வந்து வலது பக்கம் தெற்கு பக்கமாக நோக்கி இருப்பார். ஓகே. இப்போ வந்து பாடியில் உள்ள வலிதாய நாதர் கோயில், திருவள்ளீஸ்வரர். இந்த கோயிலில் வந்து குரு பகவானே வந்து வழிபட்டிருக்கிறாரு. குரு பகவானே, நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானே வந்து சிவனை வழிபட்டதுனால இந்த இடம் வந்து குரு பரிகாரத்துக்கு உள்ள தலம். சரி, அதனால் குரு தோஷம் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம். ஓகே. பரிகாரம் வழிபாடு எப்படி சார் அப்படின்னா, குரு பகவானுக்கு வந்து நீங்கள் வந்து வஸ்திரம் சாத்தலாம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி குரு பகவானுக்கு வந்து வஸ்திரம் சாத்தலாம். மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்தலாம். இல்லைன்னா வில்லுவேலா கொடுக்கலாம், முல்லை நிற பூக்கள் கொடுக்கலாம்,
கொண்டக்கடல் மாலை சாத்தலாம், விளக்கு போடலாம், நெய் விளக்கு போடலாம், மஞ்சள் பொடி வாங்கி அவர் பாதத்தை தட்டலாம். இது குரு பகவானுக்கு தனியாக செய்கிறது. நவக்கிரகங்கள் இருக்கிற குரு பகவானுக்கு, இல்லைனா குரு பகவான் தனி சந்நிதி இருந்துச்சுன்னா அதில் செய்யலாம். இல்லைனா இறைவனுக்கு வந்து நீங்கள் எப்போ செய்கிற மாதிரி நீங்கள் அங்குள்ள பூஜை புனஸ்கார விஷயங்களை பண்ணுங்க. சில கோயிலில் வந்து இறைவனுக்கு இது தான் செய்யணும் ஒரு இது இருக்கும், அந்த முறைப்படி அந்த சம்பிரதாயப்படி செஞ்சுருங்க. ஓகே நேர்களே, அடுத்து வந்து தஞ்சாவூரில் இருக்கிற வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில். அங்கே வந்து இறைவனே இருக்கிறாரு. இறைவனே வந்து முக்கியமான கற்பகிரகத்தில் இருக்கிறாரு, மங்களாம்பையோடு இருக்கிறாரு. சரியா, இறைவன் வந்து இரவியோட மங்களாம்பையோடு இருக்கிறாரு. இது வந்து தேவாரம் பாடிய திருக்கோயில்னால் ஒரு பழமையான ஒரு ஐதியமான திருக்கோயில்னு அர்த்தம். இந்த கோயிலில் வந்து குரு பகவான் வந்து நின்ற கோலத்தில் நடுவில் இருக்கிறாரு. பார்வதிக்கும் சிவனுக்கும் நடுவில் குரு பகவான் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். இங்கே வந்து குரு பகவானை வணங்கினோம்னா நன்மை பயக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போகலாம். தஞ்சாவூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் திட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. சரியா, திட்டையில் வந்து இந்த கோயில் இருக்குது. திட்டை ரைட்டு. அடுத்து வந்து திருவாரூர் ஆலங்குடி. இங்கே வந்து ஆலங்குடி குரு பகவான் கோயில் தனி சந்நிதி இருக்குது. ஆபத் சகாயேஸ்வரர் கோயில். இங்கே வந்து தட்சிணாமூர்த்தியே குரு பகவானாக இருக்கிறாரு. தட்சிணாமூர்த்தியே வந்து குரு பகவானை காட்சி தராரு. குரு பகவானை வந்து தன் சீடர்களுக்கு 24 அட்சரங் மந்திரத்தை வந்து உபதேசம் பண்ணதுனால இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியை 24 முறை சுற்றி வரணும். 24 தீபங்கள் போட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். உங்கள் காரிய அனுகூலம் இருக்கும், குருதோஷம் நிகழும். அதுபோல் மஞ்சள் நிற முல்லைப்பூக்களால் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்கிறது சால சிறந்தது. அடுத்து வந்து மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில். இது வந்து முக்கியமானது. இது காசிக்கு அடுத்து பார்க்கப்படுகிறது. காசிக்கு நிகரானது. காசி எப்படி, காசி விஸ்வநாதர் கங்கை சொல்கிறோம்ல, அதுக்கு நிகரான கோயில் வந்து தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி, இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டோம்னா குரு தோஷங்கள்லாம் நீங்கி நல்வழிப்படுவீர்கள் துலாம் ராசினியர்கள். அடுத்து வந்து காரைக்குடி ஈஸ்ட்டு போயாச்சு. காரைக்குடி பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோயில். இது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்குது பட்டமங்கலம். இங்கே வந்து சிவபெருமானே வந்து குரு பகவானாக இருக்கிறாரு. சிவபெருமான் வந்து கார்த்திகை பெண்களுக்கு வந்து சாபத்தை நீக்கியதாக தல வரலாறு கூறுகிறது. இங்கே வந்து தட்சிணாமூர்த்தியாகவே இருக்கிறார். ஏன்னா தட்சிணாமூர்த்தி சிவன் தானே, அவர் கிழக்கு நோக்கி இருக்கிறார். மற்ற இடத்துலலாம் தெற்கு நோக்கி இருப்பார், இங்கே கிழக்கு நோக்கி இருக்கிறாரு. அதனால் இந்த கோயிலில் போய் நீங்கள் வேலைக்கிழமை வழிபடலாம். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ இந்த நான் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் வந்து எந்த கிழமை போனோம்னா வேலைக்கிழமை போகணும். இல்லைனா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும், ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும். சித்திரை நட்சத்திரம் எப்போ வருதோ அன்றைக்கி போகலாம். இல்லைனா சுவாதி நட்சத்திரம், இல்லைனா விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. இந்த நட்சத்திரத்தில் போகலாம். அதுவும் வந்து கூடுதலாக வளர்பிறை காலத்தில் போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு. அமாவாசை முடிஞ்சு வருகிற காலகட்டத்தில் இந்த நட்சத்திரம் வரும். நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைக்கிளில் வரும். அது அந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரியா, வளர்பிறை காலத்தில் உள்ள நட்சத்திரத்தை அன்றைக்கி போனீங்கன்னா கூடுதல் சிறப்பாக உண்டு. ஓகே, அடுத்து வந்து இங்கே வந்து கிழக்கு நோக்கி இருக்கிறாரு தட்சிணாமூர்த்தியாக வந்து அவர் கிழக்கு நோக்கி இருக்கிறாரு. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பின்புறம், இந்த கோயிலுக்கு பின்புறம் ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தை 12 முறை சுற்றி வந்தீங்கனாலும் குரு தோஷம் நீங்கும்ங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்து வந்து சவுத் ஸ்ரீ வைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி. இது வந்து ஒரு வைஷ்ணவ கோயில். வைஷ்ணவ நவதிருப்பதில் இது ஒன்று முக்கியமான கோயில். இந்த கோயிலில் வந்து நம்மாழ்வார் அவதரித்திருக்கிறாரு. அவர் வந்து இது பாடினவர், 12 ஆழ்வாரில் அவர் முக்கியமானவர். 4000 திவ்யம் பாடியவர்களில் இவர் முக்கியமானவர். சரியா, ஆழ்வாருடைய பாசுரங்கள் பாடியவர். நம்மாழ்வார் பிறந்த திருத்தலம். இங்கே வந்து ஆதிநாத பெருமாளாவே இறைவன் இருக்கிறார். யார்? பெருமாள், உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் வந்து அவரை கும்பிட்டாலே வந்து குருதோஷம் நீங்கும்னு ஒரு ஐதீகம். அதனால் சவுத்தில் இருக்கிறவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகரி ஆதிநாத பெருமாள் கோயிலுக்கு போகலாம். அடுத்து வந்து திருச்செந்தூர் 2ஆம் படை முருகப்பெருமான அறுபடையில் திருச்செந்தூர். இங்கே முருகப்பெருமானே மேதா தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார். சரியா, அதனால் முருகப்பெருமானை கும்பிடுறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமான் நம்ம படையிலே வந்து திருச்சீரலைவாய் கடல் சார்ந்த இடம் வந்து திருச்செந்தூர் தான். சரிவா, திருச்சீரலைவாய் அப்படி சொன்னாலுமே அவர் வந்து ஒரு குன்று மேலே தான் இருக்கிறார் முருகப்பெருமான். அது ஒரு சின்ன குன்று மேலே தான் ஒரு கோயிலே இருக்குது. ஆனால் அது தெரியாது நமக்கு. மணல், ஆற்று மணல், கடல் மணல் அடித்து அது வந்து நிலப்பரப்பு மாதிரி தான் தெரியும். ஆனால் சின்ன குன்று தான், குன்று மேலே தான் முருகன் இருக்கிறாரு. ஓகே, அது பக்கம் இருக்கட்டும். அங்கே இருக்கிற முருகப்பெருமானை கும்பிட்றது வந்து குரு பகவானுக்கு உரிய தலமாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து வந்து வல்லநாடு கைலாசநாதர் கோயில். வல்லநாடுங்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மொரப்ப நாட்டில் இருக்குது. இது வந்து நவ கைலாசத்தில் ஒன்று. இங்கே வந்து சிவனே வந்து குரு பகவானாக இருக்கிறதுனால குரு தோஷங்கள் லிங்கம்ங்கிறது நம்பிக்கை இருக்குது. சரியா நேர்களே. அதுபோக வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து புளியரையில் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அங்கே ஆக்சுவலாக சிவன் கோயில் தான். அங்கே சிவன் கோயிலே வந்து தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி இருக்குது, பிரசித்தி பெற்றது. அங்கே போகலாம். நல்ல ஒரு அருமையான இடம், இயற்கை ரம்மியமான மலைக்கோயில். அங்கே நீங்கள் போய் இறைவனை கும்பிடலாம். புளியரையில் இருக்குது. புளியரையிலேருந்து கொல்லம் போகிற ரோட்டில் அந்த இடம் இருக்குது. அந்த புளியரை ஊருக்குள்ளே போகணும். நீங்கள் தட்சிணாமூர்த்தி கோயிலும் கட்டாலே சொல்லுவாங்க, ஒரு அவுட்டரில் இருக்கும், அப்படியே உள்ளே போகலாம். சரி நேர்களே. அதுபோக தேனி மாவட்டம் குஞ்சனூர் கோயிலும் இருக்குது. அங்கேயும்
குரு பகவானுக்கு ஸ்தலம் இருக்குது, தனி ஸ்தலம் இருக்குது. சரி, இப்போ வந்து நான் ஒரு பலதரப்பட்ட கோயிலில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில். அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அந்தந்த கோயிலுக்கு போங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா பஸ்ஸை பிடிச்சி போங்க, வேனை பிடிச்சி போங்க. இதை வந்து என்றைக்கு தான் போகணும்னு கணக்கு கிடையாது, எப்போனாலும் போகலாம் நீங்கள். சரியா? அதுவும் துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் போகிறது நல்லது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல மறைகிறாரு. அவர் மறையிறது ஒரு பக்கம் நல்லா இருந்தாலுமே நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது, உங்களுக்கு குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் அவர் சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். அவர் எப்படி சரியில்லாமல் இருப்பார்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பில் இருந்தார்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் சொன்ன கோயிலில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தோஷங்கள் நீங்கி நல்லபடியாக இருக்கும். குரு தோஷங்கள் நீங்கிச்சுன்னா குருவுடைய கருணை கிடைக்கும், கையில் காசு பணம் கிடைக்கும். அது வந்து உங்கள் கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி, தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி 1000ஆவோ லட்சமாவோ கோடிகளாக கிடைக்கும். சரியா? ஏதோ ஒன்று ஆரம்பித்தாதான் ஒன்று முடியும். சரியா? எதுவுமே செய்யாமல் இருந்தோம்னா அது அப்படி சிவனேன்னு போயிட்டு தான் இருக்கும். சரியா நேர்களே? நம்ம அதுக்கிட்ட எல்லாமே இருக்குது. சரியா? இப்போ துலாம் ராசியில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலாபலம் நடக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வருகிற தீவினை வந்து குறையும், நல்வேலைப்படுத்துவீர்கள். சரி, இதெல்லாம் போக முடியாதவங்க, சார் எனக்கு எங்கிட்டலாம் போக முடியல சார், என் பாடு உண்டு வேலை உண்டு இருக்குது, என்னால் முடியாது, என் பாடு சொல்லி ரொம்ப இருக்குது, நானே ஒரு மாதிரியாக இருக்கேன். நம்ம ஆளுக்கு நிறைய பேர் போடுவாங்க கமெண்ட்ஸில், நானே முடியாமல் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் நான் எங்கே கோயிலுக்கு போக அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் குரு பகவானை கும்பிடுங்க. நவக்கிரக சன்னதியில் குரு பகவான் இருப்பார். அது நவக்கிரகங்கள் சன்னதி முருகன் கோயில் இருந்தாலும் சரி, சிவன் கோயில் இருந்தாலும் சரி, இல்லைனா தனியாக நவக்கிரக சன்னதி இருந்தாலும் சரி, அங்கே குரு பகவானை கும்பிடுங்க. வடக்கு நோக்கி இருப்பார், அவரை கும்பிடுங்க, அவர் நாமத்தை சொல்லுங்கள். சரியா? குரு பகவான் நாமம் நிறையா இருக்குது. குரு மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவு மகேஸ்வர குரு சஸ்தா பரபிரமா தஸ்மஸ்தி குருவே நமக சொல்லுங்கள். அடுத்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். இன்னும் தெரியாதவங்க குரு பகவானை போட்டின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு வளம் வாங்க, வளம் வருங்க, சுற்றி வாங்க. சுற்றி வந்து நெய் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். அதுபோக மஞ்சள் கலர் பொடியை வாங்கி அவர் சாத்தலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முல்லை மலர் வஸ்திரம், மஞ்சள் கலர் வஸ்திரத்தெல்லாம் போடலாம். கோயிலுக்கு போகிற அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சுத்தமாக இருங்க. வேலைக்கிழமை போகிறது ரொம்ப முக்கியம். இல்லைனா உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம். ஓகே நேயர்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் புதுசாக நான் ஒன்றும் சொல்லலை, ஏற்கனவே உள்ளதை தான் சொல்கிறேன். சரியா? அதை வந்து டயத்துக்கு சொல்கிறேன், சில காரணத்தோடு சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், அஸ்தமனத்தில் இருக்கிறாரு. ஏப்ரல் 28ஆம் அஸ்தமனம் ஆயிட்டார். ராசிநாதன் அஸ்தமனம் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் சோர்வாக தான் இருப்பீங்க, கொஞ்சம் டல்லாக தான் இருப்பீங்க. சூரியன் கூட சேர்ந்து வேறு அவர் கொஞ்சம் இதாக இருக்கிறாரு. இருந்த போதிலும் குரு இருந்தார், இவர் நாள் ராசியை பார்த்தாரு, நல்லபடியாக இருந்தது. இப்போ குரு பெயர்த்து போயிட்டார், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது தான், இருந்தாலும் ராகுவோட சேர்ந்து அவர் ஒரு சுபமான நிலையில் இருக்கிறாரு. அடுத்து 7ஆம் தேதி புதன் வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து புதன் ராசியை பார்த்தாருன்னா ஓரளவு ரெக்கவரி ஆகும். அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். அடுத்தடுத்து வீடியோ போடுவேன், பொது ஜோடத்தில் பலதரப்பட்ட கண்டென்ட்டில் போடுவேன். அது உங்களுக்கு வந்து அப்பப்போ என்ன நடக்கும் அதை வந்து உங்களுக்கு ரெகுலராக போய்கிட்டே இருக்கும். சரியா? ஜோதிடத்தை வந்து ஒட்டுமொத்தமாக திணிக்கக்கூடாது. இப்போ இந்த குரு பயிற்சின்னு எல்லோரும் போட்டுட்டு போயிடுறாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு பலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு வருஷம் அப்படியே நடக்குது அப்படிலாம் இல்லை, அது பிரித்து நடக்கும். இந்த கோச்சார பலன்களுக்கு வந்து பிரித்து நடக்கும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஏற்ற மாதிரி நடக்கும், மாறி மாறி பலன்கள் நடக்கும். சரியா? அதுபோக உங்கள் தசாபுத்தி, லக்கண ரீதியாக தசாபுத்தி, மற்ற அமைப்புகளும் சேர்ந்து தான் உங்கள் பலனாக கொடுக்கும். தனிப்பட்ட ஒரு துலாம் ராசினியர்களுக்கு சரியான பலனை சொல்லணும்னா ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இது வந்து பொது வழி. சரியா? ரோட்டுக்கு சொல்கிற மாதிரி தான், ரோட்டில் சிக்னல் போடுற மாதிரி தான். எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்கல்ல, 4 பக்கத்தை நிப்பாட்டிட்டு ஒரு பக்கத்தை அனுப்பிவிடுவாங்க, அப்புறம் ஒரு பக்கத்தை நிப்பாட்டி இன்னொரு பக்கத்தை அனுப்பிவிடுவாங்க. அது மாதிரி தான் கோச்சார பலன்களுக்கு பொது வெளியில் ஒரு சிக்னல் போடுற மாதிரி தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரயாணத்தை வச்சுக்கணும். தனிப்பட்ட பிரயாணங்கிறது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குற மாதிரி தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லது. ரைட் நேர்களே, புரியாததை கேளுங்க, புரிய வைப்போம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பற்றி தேகாரிக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. குரு பகவானுடைய திருவருள் கிடைக்கட்டும், இன்பம் நிறையட்டும், ஏற்றம் அடையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.